அஜித்குமார் அந்த கோயில் பாதுகாவலர் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஓகே தான். தப்பு பண்ணாரா பண்ணலையான்னு தெரியாம ஒருத்தரை அடிக்கிறதுக்கு காக்கி சட்டைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிறேன். ஏப்பா கஞ்சி போட்டு சட்டையை அயன் பண்ணா வரப்பதான் இருப்பியோ? நான் என்ன கேட்கிறேன், அடிக்கும் போது அந்த பையன் கத்திருக்கிறாரு, ஒரு வழி இருக்காதா? ஒரு சக மனுஷனை போட்டு அந்த அட்டி அடிக்கிறீங்களா? ஏன்னா மனுஷங்களா இல்ல காக்கி சட்டை போட்ட யமனுங்களா? ஒரு 2 நாளா மனசு ரொம்ப நிழலா இருக்கு. ஒரு சம்பவத்தை பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அஜித்குமார் அந்த கோயில் பாதுகாவலர் அவரு எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஓகே தான். கோயிலுக்கு வர்றதே வந்துட்டு நம்ம காப்பாத்துங்க, நமக்கு நல்லபடியா நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக வர்றாங்க. இவங்க கார்ல வந்துட்டு பார்க் பண்ண தெரியலன்னு அந்த தம்பி சொல்றாரு. அப்படி இருந்து பரவாயில்லமா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க, நான் யாரையா வச்சு பார்க் பண்றேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க வண்டியில இருந்த நகையை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனேயே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இவர் கூட்டு போறாங்க, இது போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தப்பு பண்ணாரா பண்ணலையான்னு தெரியாம ஒருத்தரை அடிக்கிறதுக்கு காக்கி சட்டைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து இந்த சாத்தாங்குளத்துல வந்து அப்பா புள்ள 2 பேருக்கும் நடந்த இதை பத்தி நான் ஏற்கனவே பதிவிட்டு இருந்தேன். போலீஸ்காரங்கள்ல சில நல்லவங்க இருக்காங்க, சில மோசமான இருக்காங்க. ஏப்பா கஞ்சி போட்டு சட்டையை அயன் பண்ணா வரப்பதான் இருப்பியோ? நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தி என்ன இது இல்ல எவ்வளவு கொடுமை இதெல்லாம். அடிக்கும் போது அந்த பையன் கத்திருக்கிறாரு, ஒரு வழி இருக்காதா? ஒரு சக மனுஷனை போட்டு அந்த அட்டி அடிக்கிறீங்களா? ஏன்னா மனுஷங்களா இல்ல காக்கி சட்டை போட்ட யமனுங்களா? அறிவு வேணா ரொம்ப இது அதாவது பேலன்ஸ் இருக்கிற நாட்களையாவது வந்துட்டு அரசாங்கம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாம இது பண்ணணும். அதுக்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன் முதலமைச்சரை. அதே மாதிரி அந்த பையனுடைய ஃபேமிலிக்கும் அந்த பையனுக்கு நடந்த இந்த கொடுமைக்கும் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. காலையிலேயே இந்த பதிவு போறேன்னா இவ்வளவு நெருடலா இருக்கு எனக்கு. போலீஸ் அவங்கள போலீஸ் வந்து நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், கொஞ்சம் மனுஷங்களா நடந்துங்க, மிருகமா இருக்கிறீங்க. எல்லாம் உள்ள போங்க, நீங்க ஆமா உடனே இல்லை. ஏன்னா அதன் அடிப்படையில் FCO 19 கட் போட்டு